உச்சியில் வைத்த கிரீடம் போல உன் வாழ்க்கை அலங்கரிக்கப்பட போகிறது. எல்லாம் நன்றாகவே நல்லதாகவே அமையும். நீ எதற்கும் மஞ்சாதே. உன் மனதில் குதர்க்கமான எண்ணங்கள் எழுந்தால் அதை விட்டுவிடு. அதை பெரிதாக எடுக்காதே. மனமும் புத்தியும் தான் நமக்கு பாதி நண்பன், பாதி எதிரி. அதனால் அவற்றை என் பாதத்தில் வைத்துவிடு. அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன். நிறை குறை என்பது எல்லோரிடமும் உண்டு. அதனால் அதை திருத்த நீ முயற்சி செய். இப்படி குறையுடன் இருக்கிறோமே என்று வருத்தப்படாதே. உன் அன்னையான நான் உன்னோடுதானே இருக்கிறேன். நான் உன்னை கவனித்து வருகிறேன். ஏதோ பெரிதாக நடந்தது போல யோசித்து கொண்டு இருக்கிறாயே, அப்படி என்ன நேர்ந்தது? நீ அதை சொல்ல தயங்கினாலும் நான் அறிவேன். தயவு செய்து தேவையில்லாமல் யோசித்து கொண்டு இருக்காதே. கவலைகளுக்கு இடம் தராதே. ஏற்றத்தாழ்வுகள் இல்லை என்றால் நீ வாழும் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்காது. மனதில் பக்குவமும் தைரியமும் இருந்துவிட்டால் நீந்தி கொண்டு வந்துவிடலாம். நீயோ இவை அனைத்தையும் கடந்து வந்துவிட்டாய். நீ எனது செல்ல பிள்ளை அல்லவா? உன்னை கண்டிப்பதற்கு உன் தாய் எனக்கு மட்டும்தான் உரிமை இருக்கிறது. கவலைப்படாமல் இரு. என்னை தாண்டி என்னை மீறி எதுவும் நடக்க விடமாட்டேன். என் அனுமதியின்றி எவரும் உன்னை நெருங்க விடமாட்டேன். உன் அன்னையான நான் இருக்கிறேன். தைரியமாக இரு. தன்னம்பிக்கையோடும் இரு. கெடுதல் நடப்பதற்கு இடம் கொடுத்து விட்டால் பிறகு நான் எதற்கு? தண்டத்திற்காயிருக்கிறேன். கலங்காதே குழந்தையே. எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை கைவிட மாட்டேன். உன்னை வெறுத்து ஒதுக்கியவர் மத்தியில், உன்னை இழிவாக பேசியவர்கள் மத்தியில், நீ எல்லாம் எங்கே வளரப்போகிறாய் என்று அகங்காரத்தோடு பேசியவர்கள் மத்தியில், உன்னை வீழ்த்தி பார்க்க மந்திரத்தையும் தந்திரத்தையும் செயல்பட செய்தவர்கள் மத்தியில், அனைவரும் உன்னை பார்த்து வியக்கும் வண்ணம் வாழ்க்கையில் உன்னை நான் உயர்த்துவேன். ஆனால் எது தெரியாமல் நீ கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறாய். நம்பிக்கையோடு இரு. நம்பிக்கைதான் வாழ்க்கை. உன் வாழ்க்கையில் நடக்கின்ற அனைத்திற்கும் நீதான் காரணம் என்று எண்ணாதே. எரியும் மெழுகுவர்த்தி கரைகின்றது. அதற்கு நான் தான் காரணம் என்று நெருப்பு சொன்னால் ஒளி எப்படி கிடைக்கும்? அதேபோல வாழ்க்கையில் இழப்பு, அவமானம், தோல்வி, துரோகம், கோபம் இவை அனைத்தும் இருந்தால்தான் வாழ்க்கையை நீ கடந்து செல்ல முடியும். அப்படிப்பட்ட வாழ்க்கையில்தான் நீ இப்போது இருக்கிறாய். தினமும் உன் கஷ்டங்களால் மெழுகுவர்த்தியாய் கரைகின்றாய். ஆனால் நிச்சயம் நீ ஜெயிப்பாய் என் குழந்தையே. மற்றவர்களுக்கும் ஒளி கொடுப்பதற்காகவே பிறந்த குழந்தை நீ. வாழ்க்கை என்னும் வானத்தில் நட்சத்திரங்கள் போல ஜொலிப்பாய். ஆனால் ஒன்றை மட்டும் நினைவில் கொள். உன் வாழ்க்கை இன்னும் முடிந்து விடவில்லை. ஒருவரை தகாத வார்த்தைகளால் திட்டுவது, அவமானப்படுத்துவது, ஏளனம் செய்வது, பொறாமை போன்ற செயல்களை செய்யாதே. இதற்கான பதிலை நீ நிச்சயம் எதிர்கொள்ளும் நேரம் வரும்போது உன்னால் தாங்கிக் கொள்ள முடியாது. தர்மம் நிலை குலைந்து அதர்மம் நியாயம் செய்கிற களி